வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும். எல்லோருடைய கேள்வியும் பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கேன்சல் பண்ணிவிடுங்க. ஸோ குரூப் 4 தேர்வுன்னு எங்களுக்கு ஒன்று கூட இனிமேல் வைக்கவே வேண்டாம், இப்படி ஒரு தேர்வு வச்சே வேணாம், எல்லா கோச்சிங் சென்டரும் லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு, கோச்சிங் சென்டரெலாம் நாங்கள் இழுத்து மூடிட்டு வேறு எங்கன்னா போயிடுவோம், குரூப் 4 எக்ஸாமே வைக்காதீங்க அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லோருடைய மனத்திலுமே ஒரு மிக பெரிய அளவில் கேள்விக்குறிகள் போயிட்டுருக்குங்க. ஸோ குரூப் 4 உடைய ரிசல்ட் குறித்து நமக்கு ஒரு முக்கியமான தகவல் வெளியாயிருக்கு. என்ன அதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 90 நாட்களில் வெளியிட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. குரூப் 4 தேர்வில் 25 தேர்வு கேள்விகள் தவறு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா? அதிர்ச்சியை கிளப்பிட்டாங்க தேர்வர்கள். ஏன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் 25 கொஷின் பார்த்தீங்கன்னா தவறுதலாக இருக்குது, கேள்வி கேட்டதே தவறு, அவுட் ஆஃப் சிலபஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஓலைச்சுவடியிலேருந்து 25 கொஷினுக்கு 25 மார்க் எங்களுக்கு உடனடியாக நீங்கள் போட்டே ஆகணும் அப்படின்ற அளவுக்கு எல்லாமே குரூப் 4 கேள்விகள் மேலே கேட்டுகிட்டே இருக்காங்க. நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த குரூப் 4 எக்ஸ்பெக்டட். ஸோ குரூப் 4 உடைய அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் டைம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. 90 நாட்டில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வெளியிட்டே ஆகணும். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இந்த 25 கேள்விகள் பார்த்தீங்கன்னா தவறுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஃபைனல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி முடிவு தான், ஓகேங்களா? அதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. நீ 50 கொஷின் 200 கொஷின் கூட நீங்கள் தவறுன்னு சொல்லலாம். ஆனால் அதோடைய ஜட்ஜ்மெண்ட் யார் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சார்பாக மட்டும்தான் சொல்ல முடியும், வேறு யாராலையும் சொல்ல முடியாதுங்க. சரியாக பார்த்தீங்கன்னா குரூப் 4 ஒரு 10,000 வேகன்சிஸ் உயர்த்தணும் அப்படின்ட்டு கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. ஏன்னா கட் ஆஃபே குறைஞ்சி போச்சு இந்த டைம். நல்லா படித்து, ஏன்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கோச்சிங் சென்டரில் பயங்கரமாக ஒரு டாப்பர் படித்த டாப்பராலேயே வெறும் 110 மார்க் தான் எடுக்க முடியுது. ஆனால் சும்மா எழுதின ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா 140 எடுத்திருக்காரு. இதெல்லாம் எங்கே போய் சாத்தியமாகும் அப்படின்ட்டு குரூப் 4 தேர்வர்கள் வேதனையில் இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தற்சமயம் ஒரு நல்ல பதில் கொடுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக குரூப் 4 ஒரு மாறுபட்ட ரிசல்ட்டை டிஎன்பிஎஸ்சி வெளியிடுவாங்க. இல்லைனா பார்த்தீங்கன்னா போனஸ் மதிப்பெண்கள் வழங்குவாங்க அப்படின்ட்டு எல்லாமே எதிர்பார்க்குறீங்க. ஒருவேளை வழங்கலாம், வழங்காமலும் போகலாம். அது டிஎன்பிஎஸ்சியோடைய முடிவு தான். ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மட்டும்தான் கொடுக்க முடியும், வேறு யாராலையும் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாது. ஸோ மறுதேர்வு நடக்குமா நடக்காதா, அதுக்கு ஒரே ஒரு பதில் நான் இப்போ சொல்லிடுறேன். மறுதேர்வுன்றது ஒன்று நடத்தவே மாட்டாங்க, ஓகேங்களா? ஸோ குரூப் 4 உடைய தேர்வு எழுதுவர்களுக்கு இந்த மறுதேர்வுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குரூப் 4 உடைய வேகன்சிஸ் வேணால் உயர்த்துவாங்களே தவிர திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வாங்கின 150 ரூபா 28 லட்சம் பேருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வச்சுருக்காங்க. ஸோ திரும்பவும் அவங்களால அமௌண்ட்டை செலவு பண்ணி திரும்பவும் தேர்வு நடத்தணும் அப்படின்றது வாய்ப்பில்லை. இல்லை கோர்ட்டுடைய ஆர்டரே வந்தாலும், ஆனால் டிஎன்பிஎஸ்சி சார்பாக பார்த்தீங்கன்னா ஏன்னா அவங்களுக்கு 2 விதமான செலவு டபுள் ஆகுது. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க கண்ட்ரோல் பண்ண தான் நினைப்பாங்களே தவிர இந்த மறுதேர்வு அப்படின்றதுக்கு 100% வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த ஆண்டோடைய குரூப் 4 கட் ஆஃப் தான் நான் இப்போ உங்களுக்கு ப்ரிடிக்ஷனில் சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த கட் ஆஃப் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. 2025 அஃபிஷியல் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ஆன்சர் கீஸ் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் நடந்திருக்கு. அந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் இடஒதுக்கீடு தற்சமயம் முதல்ல சொல்லிடுறேன். என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ இடஒதுக்கீடு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு 31% ஜிடிக்கு பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு இருக்குது. பிசிக்கு 25.5, பிசி முஸ்லீமுக்கு 3.5, எம்பிசிக்கு 20, எஸ்சிக்கு 18, எஸ்சிஏக்கு 3, எஸ்டிக்கு 1%, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம விஏஓ கேட்டகரிக்கு பார்க்குறப்ப இந்த கம்யூனிட்டி வைஸாக நம்ம பார்த்தரலாம். ஜிடிக்கு 150, பிசிக்கு 145, பிசி முஸ்லீமுக்கு 140, எம்பிசிக்கு 135, எஸ்சிக்கு 130, எஸ்சிஏக்கு 125, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 120. ஸோ ஓவரால் சேஃப் ஜோன் அப்படின்னு பார்த்தா விஏஓக்கு 130 மதிப்பெண்கள்ங்க. அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட், ஓகேங்களா? இந்த கேட்டகரி நம்ம பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஜிடிக்கு ஜென்ரலுக்கு 151, பிசிக்கு 144, பிசி முஸ்லீம் 139, எம்பிசி மற்றும் டிஎன்சி 134, எஸ்சிக்கு 129, எஸ்சிஏக்கு 124, எஸ்டிக்கு 120. ஓவரால் சேஃப் ஜோன் அப்படி பார்க்குறப்ப 135ங்க. ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படி பார்க்குறப்ப
ஜிடிக்கு 145, பிசிக்கு 139, பிசி முஸ்லீம் 133, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 130, எஸ்சிக்கு 126, எஸ்சிஏக்கு 120, எஸ்டிக்கு 118 டோட்டல். ஓவரால் சேஃப் ஜோன் அப்படி பார்க்குறப்ப ஃபாரஸ்ட் வாட்சருக்கு 120 மதிப்பெண்கள். அடுத்து டைப்பிஸ்ட்டுக்கு ஜிடிக்கு 140, பிசிக்கு 135, பிசி முஸ்லீமுக்கு 130, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 124, எஸ்சிக்கு 120, எஸ்சிஏக்கு 118, எஸ்டிக்கு 116. ஸ்டோடைப்பிஸ்ட் பார்க்குறப்ப ஜிடிக்கு 135, பிசிக்கு 133, எம்பிசி முஸ்லீமுக்கு 130, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 127, எஸ்சிக்கு 120, எஸ்சிஏக்கு 118, எஸ்டிக்கு 115ங்க. ஸோ பிஎஸ்டியும் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கட்ட மதிப்பெண்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜிடிக்கு 120, பிசிக்கு 118, பிசி முஸ்லீமுக்கு 115, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 110, எஸ்சிக்கு 108, எஸ்சிக்கு 107, எஸ்டிக்கு 105. ஓவரால் சேஃப் ஜோன் அப்படி பார்க்குறப்ப 105ங்க. எக்ஸர்வீஸ்மென், டிரான்ஸ்ஜெண்டர் மற்றும் டெஸ்டிடியூடோ பிசி ஜென்ரலுக்கு 118, பிசிக்கு 115, பிசி முஸ்லீமுக்கு 110, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 108, எஸ்சிக்கு 105, எஸ்சிஏக்கு 100, எஸ்டிக்கு 100, சேஃப் ஜோன் 100ங்க. ஸோ ஓவராலாக கம்யூனிட்டி வைஸாக நம்ம சேஃப் ஜோன் என்னன்றதை நான் இப்போ சொல்லிடுறேன். ஜிடிக்கு 135, பிசிக்கு 130, பிசி முஸ்லீமுக்கு 130, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 125, எஸ்சிக்கு 120, எஸ்சிஏக்கு 120, எஸ்டிக்கு 115ங்க. இந்த மதிப்பெண்கள் நீங்கள் பெற்றிருந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 4ல் நீங்கள் ஒரு மிகப்பெரிய சேஃப் ஜோன் வட்டத்துக்குள்ளே இருக்கலாம். குரூப் 4உடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இன்னும் ஓரிரு மாதங்களில் நமக்கு கிடைச்சிருங்க. ஸோ நாம் 90 நாளில் ரிசல்ட் விட்டுவிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக 90 நாளில் குரூப் 4உடைய ரிசல்ட்டை நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ டிஎன்பிசி சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நாங்களும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4உடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும். எல்லோருடைய கேள்வியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கேன்சல் பண்ணிவிடுங்க. ஸோ குரூப் 4 தேர்வுன்னு எங்களுக்கு ஒன்று கூட இனிமேல் வைக்கவே வேண்டாம், இப்படி ஒரு தேர்வு வச்சே வேணாம், எல்லா கோச்சிங் சென்டரும் லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு, கோச்சிங் சென்டரெலாம் நாங்கள் இழுத்து மூடிட்டு வேறு எங்கன்னா போயிடுவோம், குரூப் 4 எக்ஸாமே வைக்காதீங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோருடைய மனத்திலுமே ஒரு மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறிகள் போயிட்டுருக்குங்க. ஸோ குரூப் 4உடைய ரிசல்ட் குறித்து நமக்கு ஒரு முக்கியமான தகவல் வெளியாயிருக்கு. என்ன அதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 90 நாட்களில் வெளியிட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. குரூப் 4 தேர்வில் 25 தேர்வு கேள்விகள் தவறு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா? அதிர்ச்சியை கிளப்பிட்டாங்க தேர்வர்கள். ஏன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நபர்கள் 25 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா தவறுதலாக இருக்குது, கேள்வி கேட்டதே தவறு, அவுட் ஆஃப் சிலபஸ் வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஓலைச்சுவடியிலேருந்து 25 கொஷினுக்கு 25 மார்க் எங்களுக்கு உடனடியாக நீங்கள் போட்டே ஆகணும் அப்படின்ற அளவுக்கு எல்லாமே குரூப் 4ல் கேள்விகள் மேலே கேட்டுகிட்டே இருக்காங்க. நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த குரூப் 4ல் எக்ஸ்பெக்டட். ஸோ குரூப் 4உடைய அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் டைம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. 90 நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து வெளியிட்டே ஆகணும் குரூப் 4 பொறுத்த வரைக்கும். இந்த 25 கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா தவறுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி முடிவு தான், ஓகேங்களா? அதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. நீ 50 கொஷின் 200 கொஷின் கூட நீங்கள் தவறுன்னு சொல்லலாம். ஆனால் அதோடைய ஜட்ஜ்மெண்ட் யார் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி சார்பாக மட்டும்தான் சொல்ல முடியும், வேறு யாராலையும் சொல்ல முடியாதுங்க. சரியாக வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4ல் ஒரு 10,000 வேகன்சிஸ் வந்து உயர்த்தணும் அப்படின்ட்டு கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. ஏன்னா கட் ஆஃபே குறைஞ்சி போச்சு இந்த டைம். நல்லா படித்து, ஏன்னா ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கோச்சிங் சென்டரில் பயங்கரமாக ஒரு படித்த டாப்பராலேயே வெறும் 110 மார்க் தான் எடுக்க முடியுது. ஆனால் சும்மா எழுதின ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா 140 எடுத்திருக்காரு. இதெல்லாம் எங்கே போய் சாத்தியமாகும் அப்படின்ட்டு குரூப் 4 தேர்வர்கள் வேதனையில் இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் ஒரு நல்ல பதில் கொடுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக குரூப் 4ல் ஒரு மாறுபட்ட ரிசல்ட்டை டிஎன்பிசி வெளியிடுவாங்க. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா போனஸ் மதிப்பெண்கள் வழங்குவாங்க அப்படின்ட்டு எல்லாமே எதிர்பார்க்குறீங்க. ஒருவேளை வழங்கலாம், வழங்காமலும் போகலாம். அது வந்து டிஎன்பிசியோடைய முடிவு தான். ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி மட்டும்தான் கொடுக்க முடியும், வேறு யாராலையும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாது. ஸோ மறுதேர்வு நடக்குமா நடக்காதா, அதுக்கு ஒரே ஒரு பதில் நான் இப்போ சொல்லிடுறேன். மறுதேர்வுன்றது ஒன்று நடத்தவே மாட்டாங்க, ஓகேங்களா?
ஸோ குரூப் 4 தேர்வு எழுதவர்களுக்கு இந்த மறுதேர்வுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குரூப் 4 வேகன்சிஸ் வேணால் உயர்த்துவாங்களே தவிர திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வாங்கின 150 ரூபா 28 லட்சம் பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வச்சுருக்காங்க. ஸோ திரும்பவும் அவங்களால அமௌண்ட்டை செலவு பண்ணி திரும்பவும் தேர்வு நடத்தணும் அப்படின்றது வாய்ப்பில்லை. இல்லை கோர்ட்டுடைய ஆர்டரே வந்தாலும் ஆனால் டிஎன்பிஎஸ்சி சார்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அவங்களுக்கு 2 விதமான செலவு டபுள் ஆகுது. இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கண்ட்ரோல் பண்ண தான் நினைப்பாங்களே தவிர இந்த மறுதேர்வு அப்படின்றதுக்கு 100% வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த ஆண்டோடைய குரூப் 4 கட் ஆஃப் தான் நான் இப்போ உங்களுக்கு ப்ரிடிக்ஷனில் சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த கட் ஆஃப் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. 2025 அஃபிஷியல் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் ஆன்சர் கீஸ் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் நடந்திருக்கு. அந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இடஒதுக்கீடு தற்சமயம் முதல்லே சொல்லிடுறேன். என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ இடஒதுக்கீடு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு 31% ஜிடிக்கு வந்து பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு இருக்குது. பிசிக்கு 25.5, பிசி முஸ்லீமுக்கு 3.5, எம்பிசிக்கு 20, எஸ்சிக்கு 18, எஸ்சிஏக்கு 3, எஸ்டிக்கு 1%. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம விஏஓ கேட்டகரிக்கு பார்க்குறப்ப இந்த கம்யூனிட்டி வைஸாக நம்ம பார்த்துடலாம். ஜிடிக்கு 150, பிசிக்கு 145, பிசி முஸ்லீமுக்கு 140, எம்பிசிக்கு 135, எஸ்சிக்கு 130, எஸ்சிஏக்கு 125, எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 120. ஸோ ஓவரால் சேஃப் ஜோன் அப்படின்னு பார்த்தா விஏஓக்கு 130 மதிப்பெண்களுங்க. அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட். ஓகேங்களா? இந்த கேட்டகரி நம்ம பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஜிடிக்கு ஜென்ரலுக்கு 151, பிசிக்கு 144, பிசி முஸ்லீம் 139, எம்பிசி மற்றும் டிஎன்சி 184, எஸ்சிக்கு 129, எஸ்சிஏக்கு 124, எஸ்டிக்கு 120. ஓவரால் சேஃப் ஜோன் அப்படி பார்க்குறப்ப 135ங்க. ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படி பார்க்குறப்ப ஜிடிக்கு 145, பிசிக்கு 139, பிசி முஸ்லீம் 133, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 130, எஸ்சிக்கு 126, எஸ்சிஏக்கு 120, எஸ்டிக்கு 118 டோட்டல். ஓவரால் சேஃப் ஜோன் அப்படி பார்க்குறப்ப ஃபாரஸ்ட் வாட்சருக்கு 120 மதிப்பெண்கள். அடுத்து டைப்பிஸ்ட்டுக்கு ஜிடிக்கு 140, பிசிக்கு 135, பிசி முஸ்லீமுக்கு 130, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 124, எஸ்சிக்கு 120, எஸ்சிஏக்கு 118, எஸ்டிக்கு 116. ஸ்டெனோடைப்பிஸ்ட் பார்க்குறப்ப ஜிடிக்கு 135, பிசிக்கு 133, எம்பிசி முஸ்லீமுக்கு 130, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 127, எஸ்சிக்கு 120, எஸ்சிஏக்கு 118, எஸ்டிக்கு 115ங்க. ஸோ பிஎஸ்டியும் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கட்ட மதிப்பெண்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜிடிக்கு 120, பிசிக்கு 118, பிசி முஸ்லீமுக்கு 115, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 110, எஸ்சிக்கு 108, எஸ்சிக்கு 107, எஸ்டிக்கு 105. ஓவரால் சேஃப் ஜோன் அப்படி பார்க்குறப்ப 105ங்க. எக்ஸர்விஸ்மெண்ட், டிரான்ஸ்ஜெண்டர் மற்றும் டெஸ்டிடியூடோ பிசி ஜென்ரலுக்கு 118, பிசிக்கு 115, பிசி முஸ்லீமுக்கு 110, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 108, எஸ்சிக்கு 105, எஸ்சிஏக்கு 100, எஸ்டிக்கு 100, சேஃப் ஜோன் 100ங்க. ஸோ ஓவராலாக கம்யூனிட்டி வைஸாக நம்ம சேஃப் ஜோன் என்னன்றதை நான் இப்போ சொல்லிடுறேன். ஜிடிக்கு 135, பிசிக்கு 130, பிசி முஸ்லீமுக்கு 130, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 125, எஸ்சிக்கு 120, எஸ்சிஏக்கு 120, எஸ்டிக்கு 115ங்க. இந்த மதிப்பெண்கள் நீங்கள் பெற்றிருந்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் 4ல் நீங்கள் ஒரு மிகப்பெரிய சேஃப் ஜோன் வட்டத்துக்குள்ளே இருக்கலாம். குரூப் 4 ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் இன்னும் ஓரிரு மாதங்களில் நமக்கு கிடைச்சிருங்க. ஸோ நம்ம 90 நாளில் ரிசல்ட் விட்டுவிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக 90 நாளில் குரூப் 4 ரிசல்ட்டை நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.